இவங்க தாங்க வெளியூர் ஆட்டக்காரங்க. அதாவது கொல்கட்டாலேருந்து வந்த இந்த தஹி பேங்கன் நம்ம ஊர் ஸ்டைலில் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல கத்திரிக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் திக்காக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த திக்காக வெட்டி எடுத்த கத்திரிக்காயில் ஒரு சில மசாலா பொருட்கள்லாம் போட போகிறோம். அது என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கிளியராக கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா அந்த மசாலா தடவுன கத்திரிக்காவெல்லாம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா 2 பக்கமும் வெந்து முருகலாகிற மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்த பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெருங்காயம்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடித்து வச்ச தயிரில் தேவையான அளவு உப்பு, அந்த வறுத்து வச்ச சீரகத்தூள், தாளிச்ச ஐட்டத்தெல்லாம் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி சேர்த்தோம்னா வாசனை வேற லெவலில் இருக்கும். இதுக்கு மேலாப்பில் வறுத்து வச்ச கத்திரிக்காவை சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான கொல்கட்டா ஸ்டைல் தஹி பேங்கன் நம்ம ஊர் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை